ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு திருநெல்வேலிக்கிறேன். நம்ம இப்போ ரீசெண்டாக அன்பு முதியோர்கள்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு சாப்பாடு கொடுக்க போயிருந்தோம். நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு அண்ணன் மூலியமா நம்ம போயிருந்தோம். அதுக்கு எல்லாமே உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுங்க, நெக்ஸ்ட் மந்த் நம்ம போவோம், அதனால் கொடுக்கணும்னு சொல்லி தான் வீடியோ போட்டிருந்தோம். நம்ம ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட அமௌண்ட்டை சென்ட் பண்ணாங்க. முந்தானத்து என் ஃப்ரெண்டு ஒரு அமௌண்ட் சென்ட் பண்ணா. அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டு ஒரு வார்த்தை போட்டிருக்கான். இதை நான் படிச்சு காமிக்கிறேன். அவன் என்ன போட்டிருக்கான்னு பாருங்க. நண்பா, நான் 1 இயரா வேலைக்கு போல, என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் நண்பா. அன்பு இல்லத்தர உள்ளவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடு, நல்லது பண்ற நண்பா, ஹாப்பியா இருப்ப. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நண்பா, நீ இந்த மாதிரி போட்டதுக்கு. நீ அமௌண்ட் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, உன்னால முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்கு நண்பா. இன்னைக்கு வேற லெவல். அது வேற நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேற, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் நண்பா. என் ஃப்ரெண்டுக்கு எந்த ஊர் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி தாலுக்கு தான். பேர் வந்து சீனிவாசன். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒவ்வொருத்தருமே எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு பெருசு இல்லை, கொடுக்கும்போது அவங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுக்குறாங்களா, அதான் பெரிய விஷயம். இன்னைக்குமே நம்ம இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோ பார்த்துட்டு 2-3 பேர் முகமே தெரியாத ஆளு அமௌண்ட் சென்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2-3 பேர் நேர்லையும் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இது நான் கொடுத்ததா சொல்ல வேண்டாம் அப்படின்னு முதற்கொண்டு சொன்னாங்க. இதை உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை சென்ட் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ₹1 கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷம் தான். அது மட்டும் இல்லாமல் வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுறவங்க நினைச்சா கூட அந்த வீடியோ பார்த்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.